ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களோட இந்த ஃபுட், அதாவது காலில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு வாஸ்குலர் சர்ஜனை கன்சல்ட் பண்ணணும்? டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3ல் ஒருத்தருக்கு டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த குழாய் அடைப்புகள் காமனாக அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ ரத்த குழாயில் வந்து கால்சியம் டெபாசிஷனால் நேரோயிங் வந்துடும். டயபெட்டிஸ்னால வர்ற ஒரு புண்ணு உங்கள் காலில் வருதுன்னா அதுக்கு ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம எப்பவுமே செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் சர்ஜரியோ இல்லை ஒரு விரலை எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் விரலில் இருக்கிற புண்ணை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாஸ்குலர் சர்ஜனை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்த ஓட்டம் சீராக இருக்கான்னு அவர் கிளினிக்கலாக ஃபஸ்ட்டு உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்குவார். அவருக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருக்குது, இதில் சரியானபடி இல்லை அப்படின்னா அவர் வந்து உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் ஒரு டாப்லர் ஸ்கேன் இல்லை சிடி ஸ்கேன் மாதிரி ஃபர்தர் எவாலுவேஷன் கேட்பாங்க. அந்த எவாலுவேஷனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இதை ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணணுமா, இல்லை மெடிசன்ஸ்லேயே இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நீங்கள் போய் புண்ணு க்ளீன் பண்ணுறத ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டயபெட்டிக் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா பெட்டர் அவுட்கம் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.